வனவிலங்குகளுக்குள் சுய ஒழுக்க கட்டுப்பாடு உள்ளதால் யாரையும் தாக்குவதில்லை. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மூலம் மட்டுமே மனித வனவிலங்குகள் மோதலை தடுக்க முடியும். ஆனமலை புலிகள் காப்பகத்தின் வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் வெங்கடேஷ் அறிவுரை. கோவை இயற்கை பாதுகாப்பு சங்கம் சார்பில் வன விலங்குகளின் அரிய புகைப்படங்கள் அடங்கிய 2025 காலண்டர் வெளியீட்டு விழா, மனித வன விலங்கு மோதல் குறித்த கருத்தரங்கு மற்றும் வனவிலங்கு புகைப்பட கண்காட்சி விழா என்னும் முப்பெரும் விழா கோவை சாலையில் உள்ள காமராஜர் ரோடு கிளஸ்டர் மீடியா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பிளாக்ஷிப் அமைப்பின் நிர்வாக இயக்குநரும் பிரபல தமிழ் நடிகர் மற்றும் சிரிப்பு நடிகருமான ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் வெங்கடேஷ் தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக எல்லை பகுதியில் தொடங்கி காருண்யா, கிருஷ்ணா, மருதமலை, சைதன்யா, ஐடி கம்பெனிகள், அரசு துறைகள் என பவானிசாகர் வனப்பகுதி வரை வனப்பகுதி ஆக்கிரமிப்புகள் உள்ளன. யானை உட்பட வன விலங்குகள் அனைத்தும் தங்கள் பகுதிகளுக்குள் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு இயற்கையாக புலம்பெயர்ந்து வரும் வனவிலங்குகள். மனிதன் வசிக்கும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது இல்லை, நாம் தான் வனவிலங்கு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளோம் என்றும், இன்று பத்திரிகைகளை திறந்தாலே தினமும் மனிதன் மற்றொரு மனிதனை தாக்கும் செய்தி பிரதானமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வனவிலங்குகள் மனிதனை தாக்கியது என்ற செய்தி ஓரிரு செய்தியாகத்தான் வருகிறது. இதனை மனிதர்கள் தாங்கிக் கொள்ள மறுக்கிறார்கள். தாக்கிவிட்டது, துரத்துகிறது, தொந்தரவு செய்கிறது என்றுதான் பேசுகிறார்கள். மனிதன் மனிதனை தாக்கிக் கொள்கிறான் என்றால் அதற்கான சட்டங்கள், போலீஸ் வழக்குகள், கோர்ட் போன்றவற்றின் மூலம் விசாரணை நடத்தி யார் மீது குற்றம் இருக்கிறதோ அவரை தண்டிக்க சட்டம் இருக்கிறது. ஆனால் வனவிலங்கு மனிதன் மோதலில் நாம் யாரை தண்டிப்பது? வனவிலங்குகளை தண்டிக்க முடியுமா? சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை. அதே சமயம் வனவிலங்குகளை கற்களாலும் பட்டாசுகள் மூலமும் ஒருவித தாக்குதலை மக்கள் கொடுத்து விரட்டுகிறார்கள். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தாக்குகிறான் என்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஆனால் விலங்குகள் மனிதனை தாக்க என்ன காரணம்? வனவிலங்குகள் காலையில் எழுந்தவுடன் இந்த மனிதனை தாக்கலாம் என்று திட்டமிட்டு வருவதில்லை. வன விலங்குகளுக்குள் சுய ஒழுக்க கட்டுப்பாடு உள்ளதால் யாரையும் தாக்குவதில்லை. வனப்பகுதியில் தங்கியிருக்கும் மலைவாழ் மக்கள் வன விலங்குகளை போற்றுகிறார்கள். வனவிலங்குகள் தொந்தரவு செய்வதில்லை. இதற்கு உதாரணமாக சின்னத்தம்பி, விநாயகம் ஆகிய 2 யானைகளை நாம் கூறலாம். இந்த யானைகள் இன்றும் மக்கள் பகுதிக்கு சென்று வருகிறது. இதுவரைக்கும் மனிதர்களை தாக்கியதாக சரித்திரம் இல்லை. எப்படி மனிதனுக்கு கோபத்தன்மை உள்ளதோ அதேபோல் விலங்குகளுக்கும் அந்த தன்மை வரும். அப்பொழுதுதான் மனித விலங்குகள் மோதல் ஏற்படுகிறது. மனிதன் வன விலங்குகளை தொந்தரவு செய்வது மூலமும் வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதால் மட்டுமே வன விலங்குகளுக்கு கோபம் ஏற்பட்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மனிதன் மீது தாக்குதலை நடத்துகிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய உயிர் என்ன? யானை. கடலில் வாழ்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய உயிர் என்ன? திமிங்கலம். அதை விட சைஸ் சிறுசு. ஆனால் என்னன்னா, இது ஏன் எல்லாரும் நம்ம இதுக்கு அட்டென்ஷன் ஏன் தரேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் யானை ஈஸியாக பார்த்துட முடியும். எங்கே போனாலும் நீ டயரை பார்க்க முடியும், லெப்பர்டை பார்க்க முடியும்.